கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனியுள்ள வாழ்க்கை. இந்த யோசேப்பை குறித்து சொல்லும்போது அவனுடைய ஆரம்பத்தில் நல்ல ஒரு அறிமுகத்தோடு இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். யோசேப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு கொடூரமான மனிதன் அல்ல, பென்யமீன் பீறுகிற ஓனாய் அப்படின்னு நிறைய மனிதனுடைய சுவாபங்களை குறித்து சொல்லும்போது யோசேப்புன்னு வரும்போது அவன் கனி. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனியுள்ள வாழ்க்கை. கனியற்று இருப்பது பேராபத்து. கனியற்ற ஒரு மரத்துக்கு நேராக சாபம்தான் வரும். குறைவான கனிகளை கொடுப்பதும் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கசப்பான கனிகளை கொடுப்பது அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஒரே ஒரு காரியம், அது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பலதரப்பட்ட விதமான பாதையில் நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒரு மைக்கை கொடுத்து ஒரு பேட்டி கேட்டால் ஒவ்வொருவரும் அவங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் சொல்ல முடியாத தாங்குனா வேதனையும் சொல்லுவீங்க. இந்த பாதை வழியாய் கடந்து சென்றவன் தான் இந்த யோசேப்பு. அவன் ஏதோ ஒரு அரண்மனை வாழ்க்கையில மிதக்கலை, அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் திளைத்திருக்கல. அவனை எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நடத்தப்பட்டாலும் கூட துன்பம் அவனை முரட்டு குணமுள்ளவனாக மாற்றவில்லை. உயர்வு அவனை பெருமை கொடுத்து அவனை அழிக்கவும் இல்லை. துன்பம் அவனை முரட்டு குணமுள்ளவன். சில சொல்லுவாங்க ரொம்ப கடினமாக ஒரு பாடுபட்டார், ஆகையினால இவரோட குணம் கொஞ்சம் மாறி போச்சு, டென்ஷனாக இருக்காரு, ஆத்திரமாக பேசுகிறாரு. அப்படி யோசிப்பட தேடுனா அது இருக்காது. அதே நேரத்தில் நல்ல உயர்வு வந்துட்டு, ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, பிரஸ்டீஜ் எல்லாம் கூடிட்டு, ஆகையினால இவர் யாரையும் மதிக்க மாட்டார் அப்படியும் யோசேப்பிட்ட பார்க்க முடியாது. இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இல்லை. ஏனென்றால் அவன் கனிதரும் செடி. அல்லேலூயா. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ் மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ் மரம் அல்லவோ. முக்கனி முகங்கானா வெம்பயிரல்லவோ, முக்கனி முகங்கானா வெம்பயிரல்லவோ. முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீலமல்லவோ. ஆவியை அருளோமே சுவாமி, எனக்கா உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளோ மே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலைகள், விரும்பாத சம்பவங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள், இதெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவனை பார்க்கும்போது அவன் ஒரு கடினமான ஆளாக இருக்கிறதுனால அவன்கிட்ட செதுக்கப்படலை. அவன் ஏற்கனவே கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் பரமபிதா அவன்கிட்ட எதிர்பார்த்தாரு, இவன் கனியுள்ளவனாக இருக்கிறான், கரெக்டு, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவன் மேல் சித்தம் கொண்டார். ஆகையினால அவன் மேலே விசேஷ கண் வைக்கும்போது அவன் சந்தித்த பாதை, அவன் கடந்து போன பாதை இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிறோம். நீங்களும் நானும் கனி உள்ளவர்கள் தான், நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்படி தானே அல்லையில சொல்லுவோம்? நல்ல குணம் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து சொல்லக்கூடாது. வீட்டில் மனைவிட்ட கேட்டால் தெரியும், கணவன்கிட்ட கேட்டால் தெரியும், பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும். நேற்று அந்த வெள்ளிக்கிழமை மதிப்பிற்குரிய அமராவதி டீச்சர் அவங்க அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, ஒரு மாமியாரை குறித்து மருமகள் சொல்லுகிற சாட்சி தான் உண்மையான சாட்சி. ஆமென். அல்லேலூயா. தாயை குறித்து மகா பில்டப் பண்ணி சொல்லிடலாம், எங்கள் அம்மா அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும். ஆனால் யார் சொல்லணும்? அதான் பல பரிச்சை, ஸ்ட்ரென்த்து. அங்கே தான் நம்முடைய பலன் சோதிக்கப்படுகிறது. இதுபோல தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடந்து போகிற பாதையில் கர்த்தர் நம்மகிட்ட அப்படியே எதிர்பார்க்கிறாரு, நீ கனி கொடுக்கணும், நீ கனி கொடுக்கணும். முதலாவது அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சகோதரர் கூட ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்.
சகோதரருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடத்தில் சொல்லி வருவான். இதே சூழலில் நம்ம இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசிகளாக இருக்கிறோம், ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம், தாயாய் தகப்பனாய் இருந்து பழகிறோம். ஆனால் அவங்களிடத்தில் ஏதாவது ஒரு குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் முதலாவது தெரிவிக்க வேண்டிய இடம் பரலோகத்துக்கு. வேற யார்ட்டையும் உடனே செல்போன் எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு ஐக்கியம் உடஞ்சு போகும். நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யோசேப்பு மற்ற சகோதரத்தை போய் சொல்லல, வெளியே போய் சொல்லல, தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லது சபையை நடத்துகிற நடத்திப்புக்காரர்கிட்ட இந்த காரியத்தை குறித்து இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதான் கனி. அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே கோள் சொல்லி தெரியாதிருப்பாயாக. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்படிப்பட்ட வேலை இன்னைக்கு எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. சிலருக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்வாங்க, அதே நேரத்தில் பிறருடைய காரியத்தை நல்லா சுமந்து கொண்டு, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மழை பெஞ்சாலும் தலையில் சொலவு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக கோல் சொல்லி திரிவாளாம். அந்த காலத்தில் கொடை கிடையாது, மழை அடமழை பெய்யுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய வீட்டில் இருக்க முடியல. பார்த்தா கொடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, போட்டு சொல்லல அரிசி கிடக்கு, அரிசி வேண்டாம், ஒன்று வேண்டாம், தலையில் வை. 4 வீடுக்கு சொன்னாதான் என்ன செய்யும்? எப்பாட என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அந்த டியூட்டியை முதல்ல செய்யக்கூடாது. சபை என்று சொன்னால் அது ஒரு ஒழுங்கு. சபை என்று சொன்னால் இது தேவன் நேசிக்கிற சபை, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இதுக்கு கிரயம் கொடுத்தவருக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். சபையில் இடர் உண்டாகும் போது நடத்திப்புக்காரருக்கும் எங்களுக்கும் வேதனை உண்டாகிறத விட, இதுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், பழுதற்ற பழியாக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கு தான் அந்த வலி தெரியும். ஆகையினாலதான் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம், ஒரு தடுமாற்றம் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் பரம தேவனிடத்தில். அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பாஸ்ட் தெரியும், ப்ரெசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியும். நமக்கு எதுவுமே தெரியாது, இப்போ உள்ளதான் தெரியும். இப்போ இவன் பண்ணிட்டான் ஐயோ ஐயோன்னு குதியோ குதிச்சு சொல்லக்கூடாது. கடந்த காலங்களையும் முக்காலங்களையும் அறிகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிற அப்படினால் அவர்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சபை என்று சொன்னால் இந்த ஒரு சுவாபத்தை நம்ம பழகணும். கனி சுவாபங்கள், நிறைய சுவாபங்கள் இருந்தாலும் யாரை குறித்தும் தீது பேசக்கூடாது. காலஞ்சென்ற பாஸ்டர் சுந்தரம்னு சென்னையில் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர் டேபிளில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உயர்வடைவாய், மேன்மையாக இருப்பாய், அந்த வசனங்கள்லாம் இருக்காது. என்ன ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? யாரை குறித்தும் தீது பேசாதே. யாரை குறித்தும் தீது பேசாத. யாராவது வந்து அது பாஸ்டர்ட்ட அவன் இவர் இப்படி அப்படின்னு சொன்னா அப்படின்னா உடனே அவன் நிற்கிற நபரை கூடுவாரான். ஏங்க வா, உன்னை பற்றி சொல்கிறான் பாரு அப்படின்னு. அவன் சொல்லுவானா? சொல்லவே மாட்டான், ஓடியே போயிடுவான். யாரை குறித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு அப்படி பேசுறதுக்கு ஆசைப்பட்டுச்சிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் நிறைய நேரம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ பேசலாம். அந்த சகோதரி இப்படி, இவர் இப்படி. ஏன்னா இது வந்து நற்செய்தி அளிக்கிற காலம், தேவனுடைய பாரங்களை சுமக்கிற காலம், ஆத்மா அழியுது, அதை குறித்து வேதனைப்படுகிற காலம். இந்த காலத்தில் பிரயோஜனம் இல்லாதவைகளை குறித்து பேசி பேசி ஆவிக்குரிய தரம் கீழார போகுது. நிறைய பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்கு வருது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். தேவ சபையில கர்த்தர் கொடுக்கிற முதல் அழைப்பு யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்து, நீயும் உன் சகோதரிடத்துல குற்றங்களை பார்த்தா, குறைகளை பார்த்தா நீ என்னிடத்துல சொல்லு. உனக்கு பிடிக்காத காரியமா, விரும்பாத காரியமா, முதல்ல என்கிட்ட சொல்லு. அல்ல, அவனை உண்டாக்கினது நான், உன்னை பெற்றது நான் தான், அவனை பெற்றது நான் தான். உன்னையே ரத்தத்தினால கழிவிருக்கேன், அவங்களே ரத்தத்தினால கழிவிருக்கேன். அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்ளுவேன். ஆகையினால நம்முடைய காரியங்களை பரமபிதாவிட்ட சொல்லுவோம். அல்லேலூயா. 2வது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். ஆமென். அல்லேலூயா. யாரை தேடி போனா? சகோதரர்கள் என்ன ரொம்ப குணசாலிகளா? இல்ல. யோசேப்புன்னு கேட்டாலே அவங்க வயிறு எரியும், பற்றி எரியும். யோசேப்பா,
அந்த சின்ன சுண்டைக்காய் பையனா அவனா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனா இந்த யோசேப்பு யாரை தேடுகிறீர்கள் சொல்லும்போது என் சகோதரரை தேடுகிறேன். சகோதர சிநேகத்தையும் அன்பையும் நாடி போடுவதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க எப்படி எடுத்துட்டு போகலாம்? அவங்க கோணலானவங்க தான், மாறுபாடானவங்க தான். எவ்வளவுதான் சொன்னாலும் நாய்வால நிமிர்த்த முடியாது போல அவங்கள திருத்த முடியாதான். ஆனாலும் எப்படி அந்த சுபாவத்தை அவங்களால மாற்ற முடியாதோ அதே போல நான் கனி கொடுக்கிறவன் என் சுபாவத்தை நான் மாற்ற முடியாது. அவங்க துன்மார்க்கத்தில் கரெக்டா இருக்காங்க, நான் கனியுள்ள சுபாவத்தில் கரெக்டா இருக்கணும். அவங்க அதுல கரெக்டா இருந்தா நான் இதுல கரெக்டா இருப்பேன். நான் தேடதான் செய்வேன். யாரை தேடுகிறீர்கள்? என் சகோதரரை தேடுகிறேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் வாசிக்கிறோமே. சகோதர அன்பு, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனா அதுதான் இங்க சபையிலும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. காணாமல் போன பட்டியலில் எதுல வருது? உண்மையான அன்பு இல்லை. இன்னைக்கு அன்பு இருக்கு. அன்பு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பொருள் சார்ந்த அன்பு. ஏதாவது கொடுத்தா அன்பு செலுத்துவாங்க, ஏதாவது நமக்கு அவங்களால உதவி கிடைக்கும்னு அன்பு செலுத்துவாங்களே ஒழிய அன்பு என்பது பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு. அது தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட என்ன முந்தி அன்பு கூர்ந்தார் போட்டிருக்கு. நம்மளால ஏதாவது ஒரு நையா பைசா அவருக்கு பிரோஜனம் இருக்கா? அவரை வச்சுதான் நமக்கு நிறைய ஆக வேண்டிய காரியம். ஆனாலும் அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். யாரை தேடுகிறீர்கள்? என் சகோதரரை தேடுகிறேன். தகப்பன் சொல்லிட்டாரு, உன் சகோதரருடைய சேமத்தை விசாரித்து வா. சீகேம்ல இல்ல, இப்ப என்ன அழைப்பு வருது? தோத்தானுக்கு போவோம். தகவல் கிடைச்சது. நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. சீகேமையோடு கூட இல்லைன்னு சொல்லிட்டா இந்த யோசேப்பு பெரிய பாடுகளுக்குள்ள போயிருக்கவே மாட்டான். ஆனா தகப்புடைய இருதயத்தை, பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சீகேமில அல்ல, தோத்தானுக்கு போகணும். அது உனக்கு குறிக்கப்பட்ட எல்லை கிடையாது. உங்க அப்பா என்ன சொன்னாரு? சீகேமிலே ஆடு மேய்க்கிறார்கள், போய் நலம் விசாரித்துட்டு வா. இதுதான். இதை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா யோசேப்பு நீ பத்திரமா இருப்ப, உனக்கு ஒரு பாடு இல்லையே, ஒரு கஷ்டம் இல்லையே. ஆனால் நீ ஒரு கனியுள்ள செடி, நீ ஒரு கனியுள்ள மரம். நீ சாதாரணமா ஒரு ஏனதான வாழ்க்கை வாழ்கிறவன் அல்ல. தகப்பனுடைய இதயத்தில் என்ன இருக்கு, ஒளிஞ்சு கிடக்கு, மறைஞ்சு கிடக்கு, அந்த ஏக்கத்தையும் பாரத்தையும் தீர்த்து வைக்கிற யோசேப்பு. ஆகையினால தகவல் கிடைச்ச உடனே தொடர்ந்து போய் தோத்தானில பார்க்கிறான். அன்னைக்கு தான் அவனுக்கு பாடுகளும் ஆரம்பிக்குது. பாடுகள், பிரச்சனைகள் என்பது ஏதோ ஒரு ஆக்சிடென்டா வர்றது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இதுவும் பிதாவுடைய பரிபூர்ண சித்தமாக்கும். சீகேமிலே இல்லை என்று சொன்னால் யோசேப்பே நீ சந்தோஷமாய் இருப்பாய். பிதா அப்பா சொன்ன இடத்துக்கு நீ போயிட்டு வந்துட்ட. ஆனால் அதுல திருப்தி கொள்ளாத யோசேப்பு தொடர்ந்து போய் தோத்தானிலே கண்டுபிடிக்கிறான். அங்குதான் அவனுக்கு விரோதமாய் சதிகள் தீவிரமடைகிறது. பாடுகளின் உச்சக்கட்டம். யோசேப்பு நீ கனி தரும் செடி, உன்னை மிகுந்த கனியுள்ளவனாய் மாற்றும்படி தேவனாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். அதே நேரத்தில் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே ஒன்று கூடி வருது. சகோதரர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த யோசேப்பை எடுத்து எல்லாரும் சதி பண்ணி, சொப்பனக்காரன் வாரான், இவனை கொண்டு போட்டா இவன் சொப்பனை எப்படி நடக்கும், தேவன் இவன் மேல வச்சிருக்க திட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு பல விதத்திலே அவங்க அப்படியே ஆத்திரங்களை தனியா, எப்படி ஒரு ஓனாயிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கினா கதை முடிஞ்சதோ அதே போல எல்லாரும் பீறுகிற ஓனாய் பாசான் தேசத்து பலத்தை எருதுகளை சூழ்ந்து கொண்டது. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் மத்தியில நிறைய கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் உள்ள மனிதர்கள் மத்தியில தான் யோசேப்பு சிக்கி கொண்டிருக்கிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையா? யோசேப்பு போல நம்ம என்ன செய்யறது முடியாம சிக்கிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, நீங்க சீகேமிலே நான் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்பா. நான் உங்களை பிரியப்படுத்தணும், உங்க வாஞ்சை நிறைவேற்றணும், உங்க ஏக்கத்தை
உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு, அந்த கேள்விக்கு நான் பதிலை கொண்டு வரணும். அப்படிங்க போய் தானே இப்படி கொண்டு வந்தேன், இந்த இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், எனக்கு இந்த பாடுகளா, இந்த கஷ்டமா, இந்த நெருக்கமா, அப்படிலாம் உள்ள வேதனைப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய், போதும், அவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே ஒரு சகாயம் பண்ணப்படுவது போல ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவன்தான் ரூபன். அவன் இந்த யோசேப்புக்கு எப்படி ஆகிலும் இந்த துஷ்டர்கள் மத்தியில் இருந்து என்ன செய்யணும், காப்பாற்றணும் நினைச்சு பல விதத்தில் யோசிக்கான். சில நேரத்தில் நன்மைகள் கூட சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் தடைபடும். சிலர் நமக்கு நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாதபடி கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். அப்படித்தான் ரூபன் இவன் எப்படியாயிரும் இந்த யோசேப்பை காப்பாத்திரணும்னு நினைச்சு பல விதத்திலையும் முயற்சி பண்றான். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்பது இவன் நன்மை செய்து அல்லது அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு கடந்து போகக்கூடாதபடிக்கு நன்மை செய்கிறதுனால, யோசேப்புக்கு அந்த நன்மை கிடைச்சதுனால அந்த சித்தம் அதிலே பிளாக் ஆயிரும். அது கிடையாது, சில நன்மைகளையும் கூட கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்க நமக்கு தீமையானவர்கள் அல்ல, நம்ம மேலே பாசம் உள்ளவங்க, நம்ம மேலே அன்புள்ளவங்க, நமக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட இந்த கனிவு கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உதவ முடியாது. எல்லா மனுஷனுடைய உதவிகள் அற்றுப்போகும். சிநேகிதனையும் தோழரையும் தூரமாக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை கண்டு விலகுகிறார்கள். இது எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. ரூபனே, நீயாவது உன் சகோதரனுக்கு உதவி செய்ய மாட்டாயா? சின்ன பையன், அப்படி நல்ல எண்ணத்தெல்லாம் வாரான், நல்ல மனசுதான், எப்படியாகிலும் தகப்பட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஆனால் பரமபிதாவுடைய நோக்கம் அதுவல்ல. தகப்பட்ட கொண்டு போய் சேர்த்து அவனை மீண்டும் செல்ல பிள்ளையாக அல்ல, இவனை கனியுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு போகணும், இன்னும் கடினமான பாதை வழி நடத்தப்படணும். கனி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோட்டக்காரன் ஒரு செடியோ ஒரு மரத்தையோ அது கனியுள்ள செடியாக மாற்றணும் நினைச்சான்னா அவன் முதலாவது எடுக்கிற ஆயுதம் கத்தி. ஒரு திராட்சை செடி அப்படின்னு சொன்னால் அதனுடைய கப்பு கவர்கள், அந்த செடிகள் எல்லாம், அந்த கிளைகள், அந்த தேவையற்ற கொடிகளை என்ன செய்வான், வெட்டுவான். அப்படி வெட்டும் போது என்ன செய்யும், அந்த செடிக்கு உண்மையாகவே வலிக்கும், உயிருள்ள செடிக்கு வலிக்கும். அது மாத்திரமல்ல, அது எல்லாம் கிளைகள் எல்லாம் அகற்றப்படும் போது அந்த செடியுடைய அலங்காரம் குறையும். சில செடிகளை வெட்டின போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே சகிக்காது, குச்சிகள் மாத்திரம் தெரியும் அங்கே அங்கே. அப்போது ஏதோ ஒரு சுத்திகரிப்பின் வேலை நடந்திருக்கிறது. தேவன் உங்களை சுத்திகரிக்கிற நேரம், உங்களுக்குள்ளே பரிசுத்தின் வேலை செய்கிற நேரம், நீங்கள் விரும்பத்தக்க ரூபம் உங்களுக்கு இருக்காது. நாம் பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரை குறித்து பூரண அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா, 10,000களில் சிறந்தவர். ஆனால் உங்களை என்னையும் கை கொடுத்து மீட்கணும்னா அவர் சிலுவையிலே அந்த கேடடைந்தார், அழகற்று தோன்றினார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இதெல்லாம் பிறருக்கு நன்மையாக, பிறருக்கு கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்காக தான் கர்த்தர் இப்படி நடத்துகிறாரு. அப்போ உதவிகளை கூட கர்த்தர் பிளாக் பண்ணி வைக்கிறாரு. உதவி செய்கிறவங்க கூட பக்கத்து வீட்டு வரைக்கும் வருவாங்க, உங்க வீடு அவங்களுக்கு தெரியாது. நீங்க போய் உதவி கேட்கறனால எல்லாரும் கிடைச்சிருக்கும், ஆனால் உங்களுடைய காரியம் வரும்போது அவங்களால செய்ய முடியாது. ரூபன் நீ நல்லவன் தான், யோசேப்பை நினைச்சா தூக்கி விடலாம், அவனுக்கு உதவி செய்யலாம், மனதிற்கு. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கலையே. தேவன் திறக்காத வாசலை நீங்களும் போட்டி போட்டுக்கொண்டு முந்தாதீங்க, கர்த்தர் திறக்கட்டும். அவரே வாசலை திறந்தார் என்று சொன்னால் அதை அடைக்க எவராலும் முடியாது. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணும் போது சத்துரு எத்தனை உபாய தந்திரங்களை கொண்டு வந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏனென்றால் தேவன் திறக்கிற வாசலை, தேவன் உதவக்கூடிய கரங்களோடு கூட உதவ வரும்போது அந்த கரங்களை தடுக்க இந்த உலகத்தில் வேற எந்த கரங்களும் இல்லை. ஆனால் மனுஷனுடைய உதவியும் மனுஷனுடைய தயவும் வரும்போது அவங்க என்னதான் நினைச்சாலும், நம்மளை தூக்கி விடணும், நம்முடைய கண்ணீரை துடைக்க நினைச்சாலும் அந்த ரூபனால முடியுமா? முடியலையே.
ஏனென்றால் யோசேப்புடைய ட்ராக் வேற. யோசேப்பை இன்னும் கனியுள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா இன்னும் அவனுக்குள்ள சில செதுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. செதுக்கும் போது அது அழகற்று தெரியும், வலி எடுக்கும், பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. ஆனால் ஒன்னே ஒன்று, எஜமான், அந்த தோட்டத்தை எஜமான் சொல்லுவான், இந்த செடி ரொம்ப கனி கொடுக்க போகுது, உங்களுக்கு வேணாம். இப்பொழுது பாடுகள் துன்பங்களை கண்டு ஆண்டவரே என்ன வாழ்க்கைப்பா இது, போர் அடிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனையா இருக்கு. பரமபிதா சொல்லுகிறார், நீ கனி கொடுக்க போகிறாய். இன்னைக்கு நீ மொட்டை மரம், இன்னைக்கு நீ பட்ட மரம், இன்னைக்கு நீ உன் பக்கத்துல யார் விரும்பத்தக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. உன்னை யாரும் பார்க்க வரமாட்டாங்க, உன்னை யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆனால் நீ சிங்காசனத்தில் உன்னை உயர்த்தி வைக்கும் போது அதற்கேற்ற ஆயத்த வேலைகளை உன்னிலே உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நம்மிலே உருவாக்குவார், நமக்குள்ளே உருவாக்குவார், நம்முடைய குடும்பத்திலே உருவாக்குவார், நம்முடைய சபையிலே உருவாக்குவார். ஏனென்றால் நீ அநேகரால் விரும்பப்படத்தக்கவன். கனியுள்ள செடியையும் கனியுள்ள மரத்தையும் எவர் விரும்புவார்கள்? நீ கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது, நீ குறைவான கனிகளை கொடுக்கக்கூடாது, நீ கனியற்று இருக்கவும் கூடாது. நீ மிகுந்த கனிகளை கொடுக்கணும், என்னை மகிமைப்படுத்தணும், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓ மூலமா தான் மகிமைப்பட போறேன். ஆண்டவரே, நானா கிடைச்ச, நான் விரும்பலையே. யோசிப்பு எங்கேயாவது கேட்டானா, என்னை உயர்த்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா? இல்ல, தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவன் நீங்களும் நானும் விரும்பி இந்த மார்க்கத்துக்குள்ள வரல, நீங்களும் நானும் விரும்பி சபைக்குள்ள வரல, நீங்களும் நானும் விரும்பி ஆவிக்குரிய ஜீவன் செய்யல. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டார் உங்கள் குடும்பத்தை. முன்னறிந்தவர், முன்குறித்தவர். நீ எனக்கு, நான் உனக்கு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று சங்கீதக்காரன் ஆசாப் சொன்னது போல அந்த அனுபவம் வழியாகத்தான் நடத்தப்படுவீர்கள். ஆண்டவரே, உண்மை தவிர வேற கதியே இல்லை. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் பொள்ளாச்சியில் இருக்காங்க, நேற்று பேசுனாங்க. 2 பையங்க அவங்களுக்கு. மூத்த பையன் லிவர் ஃபெயிலியர் ஆகி 23 வயசுல மறிச்சிட்டான். 2வது ஒரு பையன், அவனுக்கு 23 வயசுல அதே ப்ராப்ளம். லிவர் 1 பாயிண்ட் தான் இருக்கணுமா, அது 15 பாயிண்ட் இருக்கான். கடந்த நாட்கள் அவங்க ஊருக்கு போயிருந்தோம். மஞ்சக்காமாலை வந்திருக்கு. நாங்கள் மஞ்சக்காமாலை அப்படின்னாலே லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா தயவுசெய்து எங்களுக்காக ஜோமணி விடுங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. புறஜாதியான கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது நடந்ததுன்னா அடுத்த கேள்வி, உங்கள் இயேசுவால காப்பாற்ற முடியல, நாங்கள் எப்படி உங்கள் சபைக்கு வர்றது? இப்படி தான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட நிந்தையான வார்த்தைக்கு நீங்கள் நானும் பதில் சொல்ல முடியாது. நம்முடைய வாயில என்னதான் தின்னாலும் பதில் கிடையாது. சில கடினமான பாதை, சில மாறாத பலவீனம், சில தீர்க்க முடியாத சிக்கல், இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கும்போது புறஜாதி கேட்காங்க, என்னையா கத்தருங்க, விடுதலைங்க, ஆவிக்குரிய சபைங்க. வெளிப்புறத்தில் பார்க்கும்போது ஒன்றும் இல்லையே. அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, ஆனால் அந்த கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்காது. இது கனியுள்ள வாழ்க்கைக்கு நேரம் நடத்துகிறார் என்பது அவங்கள்ட்ட சொன்னால் புரியுமா? அவங்களுக்கு புரியாது. நீங்களும் நானும் கனியற்று இருக்க தேவன் விரும்பவே மாட்டார். நீங்க இந்த சந்ததிக்கும் வரக்கூடிய சந்ததிக்கும் நல்ல கனியுள்ள மரமாக, செடியாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்படி காரியம் நடந்துட்டு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு அடையாளம் என்ன? அடுத்த கேள்வி கேட்போமே. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்றால் அவன் பெரிய அந்தஸ்துல இருந்தானா? அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்துச்சா? நிறைய படிப்புகள் இருந்துச்சா? நிறைய சொந்தங்கள் சூழ இருந்துச்சா? தனிமையான யோசேப்பு, அடிமையான யோசேப்பு, அது மாத்திரமல்ல சிறைச்சாலையில யோசேப்பு. இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கும்போது அடையாளம் மாத்திரம் சொல்றீங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னு எப்படியா சொல்ல முடியும்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவ இருக்கிறதோ பரம ஏழை வீடு, சின்ன எளிய வாழ்க்கை. பரம ஏழைக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம், நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு எளிய வாழ்க்கை தான். நீங்க அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்க, வேதனை இருக்கீங்க, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார்.
இதை விட வேற அங்கீகாரம் என்ன வேணும்? கனியுள்ள வாழ்க்கைக்கு பரலோகம் கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமான வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்? யோசேப்பு, நீ ஒரு அடிமை, நீ ஒரு முதலாளி அல்ல. முதலாளியாய் உயர்த்தப்பட்ட போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொன்னா அது லிங்க் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. யோசேப்பு அடிமையாக அங்க எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், அங்க விற்கப்பட்டான், கர்த்தர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான், கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த தனிமையின் பாதையில, இந்த தனிமையான ஒரு சூழ்நிலையில நடத்தப்படும் போது பரலோகம் கொடுக்கிற அங்கீகாரம் தான் உண்மையான அங்கீகாரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் கூட இருக்கிறீர். நீ நடக்கிறது பள்ளத்தாக்குப்பா, நீ மரண இருள், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க. தாவீது ஒவ்வொரு நாளும் சவுல் கையில எப்ப நீ சிக்கவன் தெரியாது, ஆனா வார்த்தை உண்டு, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறதுனால சவுல் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நீ பயப்படுகிற மனிதர்கள் கத்திய கையில கர்த்தரோட ஒப்பு கொடுக்க மாட்டாரு. பிரச்சனை கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. வியாதி கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. பிரச்சனை கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. வேதனைக்குள்ள விட மாட்டாரு. ஒன்னே ஒண்ணு, இந்த பாதை வழியாக நீ கடந்து போக வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். நீ நடக்கிறது அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏனென்றால் நீ ஒரு கனிதரும் செடி, நீ ஒரு அடிமையா தான் இருக்கிற. சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணு இல்ல, அப்பா இல்ல, சகோதரர் இல்ல, யாரும் இல்ல. நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று தாவீது தனிமையில நிறைய புலம்பினானே. மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு தெள்ளு பூச்சி. இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியாய் வேட்டையாட வந்தார். ஐயோ, எனக்கு ஏன் இந்த பாடு? சும்மா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஏதோ நான் 2 பாட்டு பாடுவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னைக்கு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகத்தை ஊத்தினாரோ அன்னைக்கு வந்து செய்யா எனக்கு வேதனை. என்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடி எடுத்து வச்சேனோ அன்னைக்கு வந்த பிரச்சனை 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஓநாய்கள் துரத்தலாம், வேட்டையாடுகிற கொடிய மிருகங்களுக்கு உள்ளாக நீங்க வைக்கப்படலாம். தாவீதை எப்படி அழிக்க முடியலையோ, யோசேப்பை எப்படி அழிக்க முடியலையோ, உங்களை என்னையும் எவராலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய கரத்திலே பத்திரமாயிருக்கிறோம், பத்திரமாயிருக்கிறோம். நீ ஒரு கனிதரும் செடி. உன்னை நீ நொந்து கொள்ளாத. என்கிட்ட என்னையா கனி இருக்கு? நான் ரொம்ப கோவப்படுறனே, ரொம்ப எரிச்சல் படுறனே, ரொம்ப நான் கசப்பு எனக்கு இருக்கு, என்னதான் சத்தியம் கேட்டால் என்ன மாற்ற முடியலையே. இன்னைக்கு மாற்றுகிற தேவன் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டாகுதே, இது தேவன் கொடுத்த பெரிய சொத்து. ஆண்டவரே, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், ஒவ்வொரு வாரமும் அறிக்கை பண்ணினாலும் இன்னும் என் தீய குணம் அவனுக்கு மாறலையே, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருதே. இது புறஜாதியான மனுஷனுக்கு வராது. நீ கர்த்தருடையவனாய் இருக்கிறபடியினால் உனக்கு அந்த உணர்வு வந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, கர்த்தருக்கு சமீபத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட உணர்வுகள் வந்ததுன்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம்? திருத்துவோம். ஐயோ ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன். சிலர் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தால் ரொம்ப வைராக்கியத்தில் இருப்பாங்க. அவங்க பேசட்டும், அவங்க செய்யட்டும். அப்போ இவங்கெல்லாம் அவங்ககிட்ட நீதி இருக்கு, நியாயம் இருக்குன்னு கிடையாது, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை என்ன செய்யாது? இருதயம் கடினப்பட விடாது. அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள வரும்போது, ஐயோ ஆண்டவரே, நான் இவ்வளோ இருக்கிறேனப்பா, அந்த உணர்வு இருக்கிறதுனா ஏன்னா வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியோடு ரட்சிக்கிறார். கர்த்தரோட எதுக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறார் தெரியுமா? எதுக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறாரு? நீ அந்த ஒரு மனஸ்தாபத்துக்குரிய ஆளு. நான் இன்னும் மாற்ற முடியலையப்பா, இன்னும் மாறலையே, கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலே கம்பிகளுக்கு உள்ளே இருக்கிறான். கம்பிகளுக்கு வெளியே யார் இருக்கா? பாவி இருக்கிறான். கம்பிகளுக்குள்ளே யார் இருக்கார்? பரிசுத்தவான் இருக்கிறான். புத்தியுடைய மனைவி, அவ பாவி, பாவத்தின் உச்ச கட்டம், அவ தான் சூனியக்காரி. அவ இன்னைக்கு சிறைச்சாலைக்கு வெளியே சந்தோஷமா இருக்கிறா. இன்னைக்கு பரிசுத்துக்காக ஏங்கி தவித்தவன், கனியுள்ள வாழ்க்கைக்காக அதுக்காக துடித்தவன் இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். சிறை என்பது பல விதத்திலையும் இருக்கு. பாவத்தினால் சிறை உண்டு, அதே நேரத்தில்
சில சிறையிருப்புக்குள்ள கர்த்தர் நம்மை வைக்கிறார் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று, இந்த யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள அனுப்புறாருன்னா முதல்ல நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். போத்தியுடைய மனைவி அங்கே வரமாட்டா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், விரும்பாத சூழ்நிலை தான், உங்களுக்கு பரிசுத்தம் பாதுகாக்கப்படும். நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுவீர்கள். பரிசுத்தத்தை இழந்தால் கனி கசப்பாய் மாறிவிடும். பரிசுத்தத்தை இழந்தால் தீட்டு ஏற்படும். பரிசுத்தம் போச்சுன்னா உயர்வு ஏறுகிற படி தகர்க்கப்பட்டு போய்விடும். ஆகையினால் உனக்கு கொடுக்கப்பட்ட சிறைச்சாலை அது ஒரு அடிமைக்குள்ள இருப்பது போல இருந்தாலும் நீ சுயசித்தம் செய்ய முடியாது. நீ வெளியே வர நினைச்சால் வர முடியாது. ஆனால் உன்னை பத்திரமாய் பரமபிதா பரிசுத்தமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஏமி கார்மேக்கேல் அம்மையார் அவங்களுக்கு ஒரு சரித்திரத்தை நீங்க வாசிங்க. அவங்க நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்து டோனாவூரில் இருந்தவங்க. கடைசி நாட்களில் காலில் ஒரு பலவீனம், நடக்க முடியல. 20 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? அப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 20 வருஷம் படுக்கையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதினாங்க. அல்லேலூயா. அதான் கனி. புத்தகங்களை எழுதினாங்க. அநேகரை அவங்களுடைய லெட்டர் மூலமாக பலப்படுத்தினாங்க, திடப்படுத்தினாங்க. அந்த படுக்கையை அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற படுக்கையாய் மாற்றினார்கள். அதே போலதான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அவன் வெளியே அது பார்க்கும்போது ஆண்டவரே என்னப்பா என்னப்பா இருந்தாலும் உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஃபுல் கேரண்டி கர்த்தர் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் உனக்கு நல்ல டைமை கொடுக்கிறாரு. இந்த டைமை நீ பயன்படுத்து. யாரும் உங்களை பார்க்க வரலையா? உடனே ஏ மைனி, ஏ அக்கா, என்னையும் பார்க்க வரலையே, வா கதை விடும். வேண்டாம். கர்த்தர் தான் அந்த மைனியும் அக்காவையும் முகத்தை மாற்றி வச்சிருக்கிறாரு. வராமல் இருக்கு நல்லது. போ, வராட எங்கள் வீட்டுக்கு, நான் ஆண்டவரோட ஜெபிக்க போகிறேன் அப்படி சொல்லுங்களேன். இன்னும் எல்லாரும் மறந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு எல்லாரும் சண்டை போடுறது. பிறகு பாஸ்டர் எடுத்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்காரு. ஏன் திறந்த? கர்த்தர் அடைச்ச கதவை நீனா திறந்துக்கிட்டு ஐயோ கடவுளே ஐயோ கடவுளேனா இதுக்கு யாருக்கு பொறுப்பு? அல்லேலூயா. யார் வராமல் இருக்கிறது நல்லது. ஆமாம். நீதிமானோ பாடி அப்போ தான் பாட்டு வரும். சிலருக்கு எல்லாரும் வந்தால் தான் பாட்டு வருது. பிறகு அது வேட்டா மாறிடும். நல்ல பாட்டு வரும், நல்ல துதி பாட்டு, நல்ல தனிமையிலேருந்து பாடுங்களேன். பத்ம தீவு மன்னன் யாரு? யோவான். அவன் தனிமையில் போட்டால் அப்படி இருக்கவன் அழகாக வெளிப்படுத்தல் எழுதுவார். நம்ம எழுதுனா புலம்பல எழுதுவோம். ஐயோ நான் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த பாடு? சபையார் என்னை பார்க்க வரவில்லை, ராஜகுமாரனை பார்க்க வரவில்லை, ரூபியக்கா பார்க்க வரவில்லை. இப்படி கம்ப்ளைண்ட் ஆசாமிகளாக தான் இருப்போம். இதெல்லாம் அந்த இந்த பேனாவை கீழே வச்சுட்டு கர்த்தருடைய மகத்துவங்களை, தரிசனங்களை எழுதுங்க. அல்லேலூயா. தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சிறைச்சாலையில் இருந்தாலும் ஒரு வேத அறிஞர்கள் பண்டிதர் சொல்றாங்க, சிறைச்சாலை இருக்கும்போது அவன் அந்த பாஷையை, அந்த எகிப்தியுடைய மொழியை கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எகிப்தியுடைய மொழியை கற்றுக்கொண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அவன் ரொம்ப விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. ஏன்னா இதில் முக்கியமாக ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான் என்னைக்குமே கலங்க மாட்டான், தெரியுமா? இவ்வளோ கஷ்டத்திட்ட போன போது யோசேப்பு எங்கேயாவது டல்லாக இருந்து, யோசேப்பே ஏன் அப்படி கலங்கி இருக்க யாரா கேள்வி கேட்டாங்களா? யோசேப்பு தான் யாரை கேள்வி வைக்கா? பானபாத்திரக்காரரையும் சிவையை பார்த்து உங்கள் முகங்கள் வாடி இருக்க என்ன? உங்களை பார்த்து ஏன் கேட்கக்கூடாது? சியோன் சபைக்கா போகிறீர்கள், பார்த்தாலே தெரியுது முகம் தொங்க போட்டு கிடக்கிறீங்களே அப்படின்னா யாரும் ரசிக்கப்படுவா? யார் ரசிக்கப்படுவா? நீங்க அவங்கள பார்த்து சொல்லணும், நான் ஒரு இடத்துக்கு போறேன் வாங்க, அவங்க முகத்தில் அப்படி பளிச்சுன்னு பிரகாசம் அடையும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்டா முகம் அப்படி பிரகாசம் அடையும் அப்படின்னு அவங்களும் வருவாங்க. சர்ச்சுக்கு போகும்போதே இப்படி தொங்க போட்டு போனா எங்க போயிட்டு வரீங்க? சர்ச்சுக்கு தான். நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல ஆத்துமா திருப்தியாகும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இது நீ தேவனில் பலன் கொள்ளுகிற இடம், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற இடம், உன் இரட்டை கழிந்து போடுகிற இடம், சகோதர சிநேகத்தை கூட்டுகிற இடம். இது கனிதரும் செடி, இது தோட்டம், இது ஒரு மாளிகை, இது ஒரு பண்ணை, இதுவே தேவ சபை. அல்லேலூயா. கலங்க கூடாது. ஏன்னா யோசேப்பு அந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது 40:6 வாசிங்க. ஆதியாம் 40:6. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. 45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே போதும். யாரெல்லாம் கலங்குறாங்க? பானபாத்திரக்காரன் சுயம்பாகி கலங்குறான்.
பார்வோன் கலங்குறான், யோசேப்பின் சகோதரர் கலங்குறாங்க, யோசேப்பு கலங்கவே இல்லை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீ ஒரு கனிதரும் செடினா உன் முகத்தில் என்ன செய்யக்கூடாது? கலக்கத்தையும் சோர்வையும் பார்க்கக்கூடாது. கலங்கி போயிருக்கிற ஆத்மாவுக்கு கலக்கத்தை எடுத்து போடக்கூடிய ஒரு மருந்து தான் நீ. கண்ணீர் வடிக்கிற ஆத்மாவுக்கு கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம்தான் நீ. ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பயப்படாதீங்க, திகைக்காதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார்னு சொல்லக்கூடிய நல்ல விசுவாசமுள்ள வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சத்தம் நீங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தம் தானா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்க இங்கிருந்து சத்தம் உங்களை தேற்றணுமா? இந்த சத்தம் நல்லது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இங்க ஆற்றி தேற்றும் போது நீங்க வெளியே போய் என்ன செய்யணும்? மற்றவங்களை ஆற்றி தேற்றணும். யோசேப்பு அவ்வளவு கொடுமையான சோதனைகளை வந்தாலும் கூட யோசேப்பு கலங்கினதாக இந்த 3 காரியத்தில் பார்வோன் கலங்குறாயா, மன்னாதி மன்னன் கலங்குவான். ஆனா இங்க யோசேப்பை பார்க்கும்போது முகத்துல எந்த கலக்கமும் இல்லை. ஏன்னா கனியுள்ள வாழ்க்கை இருக்கும்போது அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி பிரகாசமா இருக்கு பாருங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் நீங்க ஏன் கலங்கி இருக்கீங்க? என்ன ஒரு அருமையான வார்த்தை. அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆவிக்குரிய வரம் நல்ல கிரியை செஞ்சது. சொப்பனங்களை ஏன்ட சொல்லுங்க, நான் உனக்கு என்ன செய்றேன், உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடுமையான பாதம் தான். கடுமையான பாதையில் தேவன் உங்களுக்குன்னு கொடுத்த கிருபை வரங்கள் செயல்படும். மறந்துடாதீங்க. தேவன் உங்களை தனிமையில் நடத்துறாருன்னா நல்ல செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவின் 9 வரங்களையும் அனல் மூட்டி எழுப்புவார். ஆவின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புவது எப்படி? முகாமுக்கு போனால் நடக்காது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வரணும். கிறிஸ்தவ ஜீவியம் முகாமுக்கு போய் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவங்க இருக்காங்க. போகிற தப்புன்னு சொல்லலை, அது பலவீனமானவங்க போட்டோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நடத்துகிற பாதையில் தனிமையா வேதனையா ஆவின் வரங்கள் எல்லாம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு என்னைக்கு சிறைச்சாலையில் வந்தானோ அன்னைக்கே அவன் ஆவிக்கு வரலாம் அவுட்டு. அப்படி கிடையாது. என்ன அவுட்டாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவின் வரங்கள் 9 கிரியை செய்து. சொப்பனத்துக்கு அர்த்தம் பார்வோனுக்கு யாருக்கு வேணாலும் நான் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. அல்லேலூயா. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான. நான் அல்ல. சுயம் சத்த ஒரு யோசேப்பு. சுயம் சாகலன்னா கடி கொடுக்கவே முடியாது. ஆவிக்குரிய சபையில் வந்துக்கிட்டு நான் சொல்லாதீங்க. நான் அல்ல சொல்லும் போது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வெளிப்படுத்தல் 1:17, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வரும்போது எந்தெந்த ஆராதனையில் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுகிறீங்களோ அவங்கள கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்கும். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நீ செத்தவனை போல விழுந்துட்டு இல்லை. இனி உன் காரியத்தில் எதெல்லாம் மரிச்சு கிடக்குதோ நான் உயிருள்ளவனாக இருக்கிறபடினாலே அவைகள் எல்லாம் ஜீவன் பெற போகிறது. நீ என்னைக்கு ஒண்ணுமில்லைன்னு நினைச்சு, ஆண்டவரே என்னால ஒண்ணுமில்ல, நான் கடி கொடுக்க முடியாது, நான் ஒரு குறைவுள்ள பாத்திரம்னு சொல்லி சரண்டர் ஆகுறியோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய கரவனை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு நாட்கள் பிடிக்கும். உங்களை ஒண்ணுமில்லைங்கிறத உணர வைக்கிறது தேவ சமூகம். உங்களை ஒண்ணுமில்லைங்கிறத உணர வைக்கிறது இந்த ஐக்கியம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து விட்டார் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். பயப்படாத, நான் அல்பா, நான் ஒமேகா. உன் வாழ்க்கையை துவங்கினவர், உன் வாழ்க்கையை நான் முடிக்கவும் வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை என்னைய கர்த்தர் கனியுள்ள ஒரு செடியாக மரமாக மாற்றுவாராக.